விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் யாரோடைய பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து அந்த பிஸ்னஸை பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிட்ஸ் அமையும். அதுலேயும் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. வீட்டில் இது ஆடி மாதமாக இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் சுமாராக இருக்குது. அதனால் பெரிய லெவலில் எந்த ஒரு காரியத்தை எஃபர்ட் எடுத்து பண்ணணுங்கிறது இல்லை. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயும் மேலே படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். உங்களை நீங்கள் எவ்வளோக்கு டெவலப் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் அதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்குது. எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். அந்த வேலையை திருப்திகரமான மனநிலையில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் குழந்தைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ரெண்டுமே இருக்குது. உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா விருச்சிக ராசியில் பிறந்த எல்லாருக்குமே சர்வீஸ் நல்லா இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ்க்குரிய உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சுமாராக இருக்கிறதுனால நீங்கள் இந்த வாரம் கவனமாக இருங்க. தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அதனால் பெரிய பெனிஃபிட் இருக்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த வாரத்தில் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, இது ஆடி மாதமாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். அது நல்ல விதமாக உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் சிவ தரிசனமும் பிரதானமாக பண்ணுங்கள்.